திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிகர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்துல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இணைந்திருக்காரு. அவருக்கு 2 பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு சார். அதுல ஒரு பதவின்றது ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. குறிப்பா ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, அப்புறம் கோயம்புத்தூர், இந்த மாதிரியான மாவட்டத்துக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் பதவியை கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 4 மாவட்டங்களுமே அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, செங்கோட்டையனுக்கு இந்த பதவி கொடுத்ததும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில எப்படி பாக்குறது சார் இது? அதாவது இந்த 4 மாவட்டங்கள்ல எக்ஸப்ட் ஐ திங்க் ஈவன் நீலகிரி சேர்க்க வேண்டாம் நினைக்கிறேன். திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், அதில் அதிமுக ஏற்கனவே கொஞ்சம் பலமாக இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அங்கே செங்கோட்டையன் போடுறது மூலமாக அதிமுக ஓட்டுகளை பிரிப்பதற்கான அல்ல அங்கே நிர்வாகிகளை கட்சிக்குள்ளே இழுப்பதற்கான ஒரு அந்த அந்த ஸ்கோப் கொடுக்கறதுக்காக தான் செங்கோட்டையனை அந்த தொகுதிகளுக்கு அமைப்பு செயலாளராக போட்டுருக்காங்க. அதனால ஆனால் அவர் அந்த அளவுக்கு மற்ற மாவட்டங்களில், கோயம்புத்தூர் மற்ற மாவட்டங்களில் எந்த அளவுக்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், அதிமுக நிர்வாகிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், இல்லை ஓட்டுக்களை எப்படி வாங்குவார் அப்படின்றது நிச்சயம் ஒரு கேள்விக்குறி. அதாவது செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்த நம்ம கணக்கில் எடுத்துக்கோங்க. அவர் ஒன்றும் பெரிய மாஸ் லீடர்லாம் கிடையாது. நல்ல ஃபீல்டு ஒர்க்கர், அவ்வளோதான். தலைமை சொன்னதை செய்வார், நல்ல ஃபீல்டு ஒர்க்கர். அவர் மாஸ் லீடரு, அவர் அசைஞ்சா அவர் பின்னாடி 500 பேர் போவாங்க எல்லாம் அப்படிலாம் கிடையாது. நேற்று தாவேக்கால சேர்ந்த பிறகு அவர் வரவேற்கிறதுக்கு ஒரு 150 பேர் 200 பேர் வந்திருப்பாங்களே தவிர, மற்றபடி அவர் அவர் ஒரு தலைமை சொன்ன வேலையை பெரிய கூட்டமே வந்தது சார். அதான் அங்கே ஒரு 500 பேர் வந்திருப்பாங்க வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வந்திருக்காது அப்படிதான் சொல்றாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க. சரி, ஓகே, நிறைய கூட்டம் வந்ததுன்னு வச்சுக்கலாம். பட் அது தாவேக்காவோட கூட்டம் தான், அதிமுக கூட்டம் கிடையாது. இன்ஃபேக்ட் அதே அவர் இருக்கிற ஏரியாலேயே கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே பல நிர்வாகிகள் இன்னும் அதிமுகலேயே கண்டினியூ பண்றாங்களே, அவர் கூட போலையே ஆக்சுவலா. அதனால பாயிண்ட் என்னன்னா இவர் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவரோ இல்லை கொங்கு மண்டலத்தில் இவருக்கு பெரிய ஓட்டு இருக்கோ அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படிலாம் அந்தியூர் தொகுதியில இவரால் தான் அதிமுக தோத்துதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு வச்சார். ஒருவேளை 2-3 தொகுதியில் கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர் போன்ற தொகுதிகளில் கொஞ்சம் ஒரு முடக்குறிச்சி போன்ற ஏரியாக்களில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லைன்னா கிணத்துக்கடவு, இல்லை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர் போன்ற பகுதிகள், அதெல்லாம் வேலுமணியோட ஸ்ட்ராங் ஏரியா. அங்கெல்லாம் போய் எவ்வளோ தூரம் இவரால் வேலை செய்ய முடியும் தெரியாது. ஸோ ஆனால் பாயிண்ட் என்னன்னா இவருக்கு அதிமுக ஓட்டுக்களை பிரிக்கிறதுக்கான ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அந்த மாவட்டங்களில். அதுதான் பாயிண்டே தவிர அவரால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன். யார் சார் கொடுத்துருக்காங்க? அவர் யார் சார் கொடுத்துருக்காங்க பிரிக்கணும் அப்படின்னு? விஜய் கொடுத்துருக்காங்க. விஜய் கொடுத்துருக்காருல்ல, அந்த அமைப்பாளர் விஜய் கொடுத்துருக்காருல்ல 4 மாவட்டத்துக்கு. ஒரு நம்பிக்கையோடு கொடுத்துருக்காங்க. பட் அவரால் எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக தாவேக்காவுக்கு அதிமுக நிர்வாகிகளை கூப்பிட்டு வர முடியும், அல்லது எந்த அளவுக்கு ஓட் பேங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதிமுக ஓட் பேங்க் எப்படி இழுத்துன்னு வர முடியும், அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவர் இப்போ நேற்று கூட என்ன சொல்லியிருக்காரு, பல முன்னாள் மந்திரிகள்லாம் வருவாங்கலாம் சொல்லியிருக்காரு. அந்த முன்னாள் மந்திரிகள் கேபி முனுசாமி கொஞ்சம் ஊசலாட்டத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. கேபி முனுசாமி கொஞ்சம் ஊசலாட்டத்தில் இருக்கார். அவரு தாவேக்காவுக்கு போவாரா? அவர் ரொம்ப சீனியர். அவரெல்லாம் தாவேக்காவுக்கு போவாருன்னா, செங்கோட்டையனும் சீனியர் தான். யாருமே எதிர்பார்க்காத விதத்துல எடப்பாடிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டாரு செங்கோட்டையன். அந்த மாதிரி இன்னும் பல சீனியர் மாஜி முன்னாள் அதிமுக மந்திரிகள்லாம் கொஞ்சம் லைன் அப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு வன்னியர் ஏரியாக்கள்ல கொஞ்சம் இன்னும் செல்வாக்கு சேர்க்கணும்னு விஜய் நினைக்கிறார். கேபி முனுசாமியை இழுக்கலாமான்னு ஒரு ஐடியால இருக்காரு. கேபி முனுசாமி அமைப்பு செயலாளர் பதவின்றது அதிமுகவை அமைப்பு ரீதியா பலவீனப்படுத்தவா? ஆமா, அங்க நிர்வாகிகளை இழுக்கணும். அதிமுகல இடைமலை அங்க இருக்கிற மாவட்ட செயலாளரோ, ஒன்றிய செயலாளரோ, இல்ல வட்ட செயலாளரோ, பகுதி செயலாளரோ எவனும் வரமாட்டான் சார். யாரும் வரமாட்டாங்க, எடப்பாடியை விட்டு வரமாட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற அதிமுகவுடைய மற்ற அணிகள் இருக்குல்ல, நிறைய எம்ஜிஆர் இளைஞர் அணி, அந்த மாதிரி இளம்பெண்கள், இளைஞர்கள், பாத்திரை, நிறைய அணியெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த தொழிலாளர் அணி, அந்த அணியில நிறைய நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவர்களை இழுப்பது தான் வேலை. ஏன்னா நான் சொல்ற இவங்கெல்லாம் மாவட்ட செயலாளரோ, ஒன்றிய செயலாளரோ இப்ப தேர்தலும் போது வரமாட்டான். ஏன்னா அங்க பணம் விளையாடுற நேரம் அது. தேர்தலும் போது அவனுக்கு பணம் முக்கியம். மேலேருந்து கீழே வரையும் பணம் விளையாடும். அந்த பணத்தை விட்டு இப்போ வரமாட்டான்.
அதனால மற்ற நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, மற்ற அணியோட நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்க வரத்துக்கான வாய்ப்பு, முன்னாள் எம்எல்ஏக்கள் யாராவது வரத்துக்கான வாய்ப்பு, முன்னாள் அமைச்சர்கள் யாராவது வரத்துக்கான வாய்ப்புகள் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுதான் ட்ரை ஆனா சார் பண்றாரு. செங்கோட்டையன் அதுதான் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்ப குறிப்பா கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்குமே ஒரு பலம் இருக்கக்கூடிய ஒரு ஜோனா இருக்கு ஒரு சில இடத்துல. சோ அதனால வந்து தாவேக்காவும் இந்த கொங்கு மண்டலத்தை வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்களா? இல்ல, கொங்கு மண்டலத்தை பொறுத்த மட்டும் பாஜக அதிமுக ரெண்டும் சேரும் போது அது கொஞ்சம் பலமான ஒரு அணியா தான் மாறும். அது சந்தேகமே கிடையாது. அது திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, தாவேக்கா ஓட்டை பிரிக்கும் போது திமுக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆக்சுவலா. ஸோ அதுதான் கொங்கு பாயிண்ட். மண்டலத்துல நீங்க கொங்கு மண்டலத்தில் திமுகவும் பாஜகவும் ஒரு அணி, தாவேக்கா தனியா ஒரு அணி, திமுக அணி 3 மும்முனை போட்டி, சீமான் ஒரு பக்கம் போட்டாருன்னா திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்காங்க. எப்படி தமிழ்நாடு முழுக்க இந்த அணி 4 அணி இருக்கும்போது திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்கோ, கிட்டத்தட்ட அதே மாதிரியான அட்வான்டேஜ் அங்க கோயம்புத்தூர்லயும் திமுகவுக்கு இருக்கு. அதனால தாவேக்கா வந்து அங்க ஸ்பாயிலரா இருப்பாங்க. வின் பண்றது வந்து ஏதோ 1-2 தொகுதிகள்ல ஒருவேளை செங்கோட்டையன் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம், அது பக்கத்துல அந்தியூர் போன்ற 1-2 தொகுதிகள் ஈரோடு மாவட்டத்தில் வின் பண்ணலாமே தவிர, மற்றபடி வந்து அவர் ஸ்பாயிலரா இருப்பார். ஏடிஎம்கே ஸ்பாயில் பண்றது ஸ்பாயிலரா இருப்பார். டிஎம்கே வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை தான் உருவாக்குவார். ஆனா சார் இப்போ டிஎம்கே வந்து 70 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கட்சி, அவங்களாலேயே வந்து இந்த கொங்கு மண்டலத்தை வந்து இத்தனை ஆண்டுகள்ல பெரிய அளவுக்கான வெற்றியை பெற முடியலன்னு போது தாவேக்கா எந்த நம்பிக்கையில இதை செய்யறாங்க, குறிப்பா செங்கோட்டையின் மூலமா? ஏங்க போன வாட்டி ஒரு பார்லிமெண்ட் தொகுதியை கூட பெற முடியலையேங்க. அதிமுக பாஜக இப்ப சேர்ந்திருக்காங்க, வேற விஷயம். ஆனா அதே சமயம் வந்து 21 அசெம்பிளி தேர்தலில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல எல்லா தொகுதியும் வந்து அவங்க கூட்டணியா இருந்து கைப்பற்றினாங்க, உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் நடந்த மாநகராட்சி எலெக்ஷன்ஸ்ல ஒரு மாநகராட்சியை பிடிக்க முடியல அவங்களால. அதுக்கப்புறம் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு சீட்டை கூட பிடிக்க முடியலையே. தனியா நின்னாங்க, ஒரு சீட்டை கூட யாரும் பிடிக்கல. ஸோ அதனால வந்து அதிமுக பாஜக சேர்ந்தா பலமா இருக்குன்றது உண்மைதான். பட் ஆனா இங்கேயும் திமுகவும் தன்னுடைய பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, செந்தில் பாலாஜி போன்றவர்களை வச்சு அங்க வேலை செய்யறாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து ஓட்டுகள் பிரியுது. முக்கியமா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியும் போது திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திமுக ஆதரவு ஓட்டுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க வந்து சிபிஎம்லாம் அங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கோயம்புத்தூர் வட்டாரத்துல மொழி சிறுபான்மையோர்லாம் முழுக்க திமுக ஆதரவா இருக்காங்க. அதனால வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அருந்ததியர்கள்லாம் பெரும்பாலும் திமுக தரப்புல தான் இருக்காங்க. கொஞ்சம் கவுண்டர்களை வந்து மேஜரா எடுக்காட்டி கூட கொஞ்சம் ஓட்டு அவங்க எடுக்கிறதுக்கு திமுக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெண்கள் ஓட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே பார்த்தோம் நம்ம. அதனால வந்து திமுகவுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவரு தாவேக்கா வந்து அதிமுக பாஜக வெற்றியை ஸ்பாயில் பண்ற இடத்துல இருக்காங்க. அதான் அவங்க நோக்கமும் கூட. செங்கோட்டையனோட நோக்கம் என்னன்னா அதிமுகவை ஸ்பாயில் பண்ணணும், எடப்பாடிக்கு பின்னடைவு கொண்டு வரணும். அதை அவங்க கரெக்டா செய்வார். விஜய்க்கு வந்து வின் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கலாம். செங்கோட்டையன் நாங்க சேர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா எடப்பாடியே பழி வாங்கணும், நம்மளை கட்சி விட்டு நீக்கிட்டாரு, ஒற்றுமைக்காக வலியுறுத்தணும், நம்மளை நீக்கிட்டாரு, அவரை பழி வாங்கணும்னு அவர் போயிருக்காங்க. அது இப்போ இந்த கொங்கு மண்டலம் அப்படின்றது வந்து 2026ல யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்ற தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெல்ட்டா இருக்கா? அப்படிலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது சார். அந்த அளவுக்குலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது சார். அங்க என்ன இப்போ 41 அதிகபட்சமா போனா வந்து இந்த ஒரு 41 இடத்துக்கு அவங்க லாஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க இந்த கூட்டணி. இந்த வாட்டி அதுக்கு மேலெல்லாம் போக முடியாது. அதுக்கு இன்னும் குறைவா தான் இருக்குமே தவிர அதுக்கு மேல போக முடியாது. அவங்களுடைய மொத்த பாஜக அதிமுக கூட்டணி 21 எலெக்ஷன்ல வின் பண்ணது மொத்தம் 75 இடங்கள் பாமகவோட சேர்த்து. இந்த 75 இடங்கள்ல கிட்டத்தட்ட 41 இடங்கள் வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் தான் வின் பண்ணியிருக்காங்க. 7 டிஸ்ட்ரிக்ட்ல தான் வின் பண்ணியிருக்காங்க. அந்த 7 டிஸ்ட்ரிக்ட்ல 41 இடங்கள் வின் பண்ணது மற்ற மாவட்டங்கள்லாம் பாருங்க எவ்வளவு மோசமா. மற்ற மாவட்டங்கள்லாம் அவங்க 34 தொகுதிகள்லாம் வின் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஏரியால மற்ற கிட்டத்தட்ட வந்து ஒரு 32 மாவட்டங்கள்ல 31 மாவட்டங்கள்ல ஜஸ்ட் 34 தொகுதிகள் தான் வின் பண்ணியிருக்காங்க அந்த கூட்டணி. அப்போ கொங்கு மண்டலம் வந்து வெற்றியை தீர்மானிக்கல. அப்பவும் தீர்மானிச்சது திமுக வெற்றி பெற்று எப்படி ஆட்சிக்கு வந்தது? கொங்கு மண்டலத்துல வந்து மேஜரா அவங்க எடுத்தா கூட திமுக தானே ஆட்சிக்கு வந்தது. அதனால இந்த வாட்டி போன வாட்டி எடுத்ததோட இந்த வாட்டி அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஓட்டை வந்து ஸ்பாயில் பண்றாரு இவரு, நம்ம விஜய் ஸ்பாயில் பண்றாரு. அதனால திமுகவுக்கு தான் அது அட்வான்டேஜ். கொங்கு மண்டலம் வந்து டிசைடிங் ஃபேக்டர்லாம் இல்லை. அங்கேயே வந்து ஒட்டுமொத்தமா அதிமுக பாஜக கூட்டணிக்கெல்லாம் ஓட்டு போடுற மாதிரிலாம் அங்க முன்னு நிலைமையெல்லாம் கிடையாது சார். அங்க மொழி சிறுபான்மையோர் அருந்ததியர்லாம் கிட்டத்தட்ட வந்து திமுக அணியில் தான் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேணா அதுல இருக்க இளைஞர்கள் வேணா கொஞ்சம் விலகி போயிட்டு தாவேக்காக்கு போடலாமே தவிர மற்றபடி ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியறதுனால கிளியர் விக்டரி ஃபார் டிஎம்கே தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா.
இல்ல சார், குறிப்பா இந்த கொங்கு மண்டலத்துடைய ஒரு பொறுப்பா வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதுக்கு பொறுப்பா இருந்திருக்காரு. இப்ப அவங்களுடைய டார்கெட் அப்படின்றது எப்படி இருக்கு சார் இந்த கொங்கு மண்டலத்துல? அவங்க நிச்சயமா போன வாட்டி அவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே ஒரு தொகுதி கூட அவங்க வின் பண்ணாத இருந்தாங்க. ஈரோட்ல கூட அவங்க 3-1 தான் வின் பண்ணாங்க. அதனால வந்து இந்த வாட்டி வந்து கொங்கு மண்டலத்துல அவங்க லாஸ்ட் டைமோட இந்த வாட்டி அதிகமான தொகுதிகள், குறைந்தபட்சம் ஒரு 25 தொகுதிகளாவது கொங்கு மண்டலத்துல அவங்க வின் பண்றதுக்கான முயற்சியில அவங்க இறங்குவாங்க. திமுக இறங்குவாங்க. அதுக்காக தான் அவங்க டார்கெட் பண்ணி ஒர்க் பண்றாங்க. செந்தில் பாலாஜி முழுக்க முழுக்க அதுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் போன்றவைகள்லாம் ஓட்டு வாங்கி கொடுக்கும், இண்டிவிஜுவலா பெனிஃபிட் பண்ணியிருக்கிற ஸ்கீம்ஸ் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. அதிமுக பாஜக என்ன நினைக்கிறாங்க, பாஜக வந்து உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து பிளவுவாத அரசியல், மதம் போன்ற விஷயங்கள், கடவுள் போன்ற விஷயங்களை பேசி தான் அங்க கோயம்புத்தூர்ல வளர்றாங்க அவங்க. அது 98ல இருந்து பாம் பிளாஸ்ட்ல இருந்து அதுதான் அவங்களுக்கு வேலையா இருக்கு. மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி தான் அவங்க இங்க லோக்கல்ல வளர்றாங்க. அதுதான் அந்த அந்த செயலியே அவங்க வளர்ச்சிக்கான காரணமா இருக்கு. அவங்க அதை முயற்சி பண்ணா கூட இந்த வாட்டி அவங்க தோல்வி அடையறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து தாவேகா, செங்கோட்டையன் தாவேகா அவங்க வந்து ஓட்டுகளை பிரிக்கிறது ஒரு காரணமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால வந்து செந்தில் பாலாஜி இந்த வாட்டி நிச்சயம் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதனாலதான் செந்தில் பாலாஜியை எப்படியாவது அவரை ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நல்ல என்போர்ஸ்மெண்ட் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தாங்க. கடைசியில் அது சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட் எல்லாம் ஏதோ ஒரு தடையை பண்ணி அது கடைசியில் அது வேற மாதிரி, அந்த கேஸே வேற மாதிரி போய் இப்போ என்போர்ஸ்மெண்ட்டே ப்ரொசீட் பண்ண முடியாத நிலையில இருக்காங்க ஆக்சுவலா வந்து. ஆனா சார், இன்னொன்னு, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்காவுல சேரும் பொழுது நிறைய ஊடகங்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் கருத்தெல்லாம் கேட்டப்போ, செங்கோட்டையன் அவர்கள் எங்க இருக்காரோ அங்க நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்றத வந்து அந்த பகுதி மக்கள் எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க. சோ அதனுடைய தாக்கம் என்றது இன்னும் அதிகமா இருக்கும் இல்லையா? அவர் தாவேக்காவுக்கு போனாலும் அவருடைய செல்வாக்குன்றது குறையில இல்லையா? சார் அந்த 2-3 தொகுதியில் இருக்கதான் சார் செய்யும். அந்த கோபிச்செட்டிப்பாளையம், அந்த அந்தியூர், அந்த ஏரியாலாம் இருக்கதான் செய்யும். அவர் எவ்வளவு வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்காரு, அதனால இருக்கதான் செய்யும். ஆனா அங்க இருக்கிற மொத்த நிர்வாகிகளும் ஏடிஎம் நிர்வாகிகள் ஒரு பின்னாடி வந்துட்டாங்களா? இல்லையே. நாளைக்கு பாருங்க, எடப்பாடி அங்க ஒரு கூட்டம் போட போறாரு. நிச்சயமா அவர் ஒரு பெரிய கிரௌட் அங்க கூட்டி காமிப்பாரு, சந்தேகமே கிடையாது. அதனால பாயிண்ட் அது இல்லை. அதாவது அவர் வந்து அந்த அந்த வட்டாரத்துல ரொம்ப நாளா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து ஒரு 8 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அதனால வந்து அவர் பின்னாடி ஒரு சில குரூப்பா போனது ஒன்றும் ஆச்சரியப்படுத்துக்கல, சில மக்களும் ஆதரிக்கிறது ஆச்சரியப்படுத்துக்கல. அவருக்கு ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துல அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு என்ன செலவாக்கு இருக்கு, ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துல எவ்வளவு ஏடிஎம்கே நிர்வாகிகளை இழுப்பாரு தாவேக்காவை நோக்கி, இதெல்லாம் தான் இங்க முக்கியமான பிரச்சனை. ஆனா சார், இங்க கேள்வி நான் இப்போ இல்ல சார், இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் தான். சோ தாவேக்காவுல ஒரு முக்கிய பொறுப்பா இருக்கும் பொழுது அது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்காதா அந்த மக்கள் மத்தியில? அது ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் சார் இருக்கும். அது பின்னாடி ஒன்றும் புதுசா வந்து ஒன்றும் செங்கோட்டையன் பின்னாடி எல்லாம் சேர மாட்டாங்க சார். நான் ஏற்கனவே சொன்னேன், எலெக்ஷன் நோக்கி போகும்போது அதிமுகல இருந்து யாரும் விலகி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சார். ஏன்னா ரெட்டையரேஷன் எடப்பாடி கையில இருக்கு. தேர்தல் சீட்டு வாங்கணும், தேர்தல் போது பணம் நிறைய விளையாடும். மாவட்ட செயலாளர், கிளைக்கழக செயலாளர், பகுதி செயலாளர், கீழே இருக்கிற வரையும் பணம் விளையாடும். எடப்பாடி கூட இருந்தாதான் பணம் கிடைக்கும் அவங்களுக்கு. 4 எலெக்ஷன்னா 4 காசு பார்க்கணும், இதெல்லாம் இருக்குது. அதனால நான் வாக்காளர்கள் மத்தியில சொல்றேன் சார். நான் வாக்காளர்கள் மத்தியில சொல்றேன் சார். வாக்காளர் மத்தியிலையும் வந்து ஏற்கனவே தாவேகாவுக்கு என்ன ஆதரவு இருக்கோ இளைஞர்கள் மத்தியில அந்த ஆதரவு தான் இருக்குமே தவிர, புதுசா ஒரு ஆதரவு வருது அதிமுகல இருந்து வராங்க அப்படின்னா அது பெரும்பாலும் வந்து இதுல தான் இருக்கும். ஒரு 4-5 தொகுதியில இருக்கும். ஈரோடு, கோயம்புத்தூர் கூட இல்லை, ஈரோடு வட்டத்துல ஒரு 4-5 தொகுதியில அந்த ஈரோடு மாவட்டத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப பெரிய அளவுல இருக்காது. நிர்வாகிகளை இழுக்கலாம் அதிமுக ஆதரவு ஓட்டு. அதுக்குன்னு வந்து நான் ஒண்ணுமே இருக்காது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. எதுவும் அங்கங்க சில நிர்வாகிகள் வரலாம், சில 100 ஓட்டுக்களை வந்து மாற்றத்துக்கான அதிமுக ஆதரவு ஓட்டுக்களை மாற்ற ட்ரை பண்ணலாம். ஆனா என்னன்னா, இந்த அசம்பிளி தேர்தலில் வந்து 100, 200, 300 ஓட்டுலாம் தோக்கிறது ஜெயிக்கிறதுலாம் சகஜம். அதுல வந்து ஒவ்வொரு ஓட்டும் முக்கியத்துவம் பெற விஷயம் இருக்கு. அதனால சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்ற மாதிரி செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் 100 ஓட்டை பிரிச்சாலுமே அது வந்து அதிமுகவுக்கு தோல்வியை கொடுத்ததுன்னா தோல்வி தானே அது. ஸோ அதனால வந்து அதுலயும் ஒரு ஆபத்து இருக்கு. ஆனா ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல தாவேக்கா அப்படியே ஸ்வீப் பண்ணும் இவர் போனதுனால அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ஸ்பாய்லரா இருப்பாங்க, ஏடிஎம்கேக்கு ஸ்பாய்லர் இருப்பாங்க. மக்கள் வந்து நிச்சயமா வந்து அதுக்காக செங்கோட்டையனோட இவ்வளவு வருஷம் பாலிடிக்ஸ் பண்ணிருக்காரு மக்கள், அவர் ஆதரிக்கிற மக்கள் அங்க இருக்கதான் செய்வாங்க. அது ஒரேடியா ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய மக்கள் தலைவரா அவர் அங்க இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வாக்க பிரிப்பாரு, இது திமுக அட்வான்டேஜ் அப்படின்னா அது பாஜக எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கும் அங்க ஒரு ஸ்டேக் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா?
சார் அவங்க அதிமுக தோத்தாலும் பரவாயில்ல, அது வீக் ஆனாலும் பரவாயில்லன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க சார். கட்சியை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு எடப்பாடி விரும்ப மாட்டேன்றாருன்னா அவர் என்ன பண்ணுவாங்க? அவங்க இந்த நேரத்தில் அதிமுக விட்டும் விலைக்கு போக முடியாது. அவரும் வந்து யாரையும் சேர்க்கவும் மாட்டேன்றாரு. அவருடைய தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துடும் பின்னாடி. கட்சி சப்போஸ் எலெக்ஷன்ல தோத்தா எல்லாரும் அவரை பிடிச்சி டபா இது பண்ணுவாங்கல்ல, இறங்கு, கட்சியை விட்டு இறங்கு, பதவியை விட்டு இறங்குன்னு. அதனால அவர் யாரையும் சேர்க்கறதுக்கு பயப்படுறாரு. பார்த்தாங்க பாஜக, செங்கோட்டையன் முயற்சி எடுத்தது உண்மைதான். பாஜக சொல்லி பார்த்தாங்க, பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரொம்பவே சொல்லி பார்த்தாங்க. அவர் கேட்கற மாதிரி தெரியல. சரி, எக்கேடோ கட்டுவோ, நீ தோத்தா எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லைன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதனால அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன சார், 29 தான் முக்கியம் சார், வெறும் 26 முக்கியம் இல்லை. அசம்பிளி வந்து அவங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறது யாரு? எடப்பாடி தானே ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறாரு. நீ தோத்து போனா எங்களுக்கு என்ன கவலைன்ற மாதிரி இப்போ பாஜக மாறிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். நிச்சயமா சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிலுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.